ஒரு பிராடு திருட்டு வேலை. இதை கூட உச்சபட்சமா பிரார்த்தனை பண்ணியிருக்கான். செல்போன் வச்சுக்கிறாங்க, அப்படியே அந்த வீடியோ எடுக்கிறான். இதுல இந்த பக்கத்துல இருந்து விஜய் குரல் மாதிரி மிமிக்ரில யாரோ பேசுறாங்க, விஜய் இவங்கிட்ட பேசுற மாதிரி வீடியோ எடுத்திருக்கான். ஐயோ, அது இருக்கு. அதை நம்பி அதை வந்து ஒரு லட்சக்கணக்கில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதை ஷேர் பண்ணி விட்டுருக்கான். இதுக்கு தான் பூராவே தெறிக்க விடுமே. இதுங்களுக்கு மங்குனி அறிவே கிடையாது. யார் உள்ள வந்தா, யார் போனா, எவன் செத்தான், எவன். அப்படி அறிவு இருந்திருந்தா குழந்தைங்க கீழே விழுது அது மேலே ஏறி நிற்கிறமே, அதுங்களை நசுக்கிறமே, சாவ போறாங்களே, செத்துட்டாங்களேன்னு உணர்வு வந்திருக்கும். இது தற்குறி முண்டங்க, மங்குனி முண்டங்க. தம்பி டென்ஷன் ஆகுறீங்க, ஆனா நான் அவ்வளவு கோபம் எனக்கு. இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்த பையன் இவன் அடையாளப்படுத்துறது டிவிகேவை, இவனை தூக்கி விட்டது டிவிகே ஃபாலோவர்ஸ். இவனுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் ஏறினது டிவிகே உடைய விஷயங்களை வச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். நீங்கள் சோசியல் மீடியாவில் யார் என்ன பண்ணாலும் உடனே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான நபர்களை ஊக்குவிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. முதல்ல பின்புலம் விசாரிக்கணும். சமீபத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு இதே மாதிரி ஒரு பையன், அண்ணா எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க, புதைக்க கூட காசு இல்லைண்ணா அப்படின்னு டேக் பண்ணுறான். அவர் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா எப்பவுமே அவர் வந்து நெகிழ்ச்சியான ஆள். ஏன்னா நம்ம ஜிவியோட பழகிறோம், அது நமக்கு தெரியும். உடனே டக்குன்னு சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகிடுவார். எதுவுமே யோசிக்கல. அவன் கேட்ட அவனுடைய செல் நம்பருக்கு 20,000 பணம் அனுப்பிட்டார். அனுப்பின பிறகுதான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையன் யாருடைய அம்மாவோ எப்போ செத்து அது வந்து சோசியல் மீடியாவில் போட்ட ஃபோட்டோவை எங்கள் அம்மான்னு சொல்லி காமிச்சு 20,000 ஆட்டைய போட்டான். அப்போ சோசியல் மீடியாவில் உதவி கேட்கும் போது மிக மிக கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன்.